அந்த யாகம் இதுவரையில் பல தடவை பண்ணிட்டேன், ஆனா பூர்த்தியே ஆகல. நினைச்ச ரூபத்தை எடுத்துக்கக்கூடிய ரெண்டு துஷ்டன் ராட்சசன் இருக்கான். அந்த ரெண்டு பாபிக்கு மாரீச்சன் சுபாகுன்னு தர்மத்தை எப்படி கெடுக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு காலேஜ் வச்சிருக்கான் ராவணன். இப்பேற்பட்ட அந்த ராமனால கிரியமான கிருதுரட்சா, பிள்ளையால ரட்சிக்கப்பட்ட யாகத்துல அவபிரத ஸ்நானம் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. அகம் நியமமாதிஷ்ட சித்தியர்த்தம் புருஷர். நான் ஒரு யாகம் பண்றேன், அந்த யாகம் இதுவரையில் பல தடவை பண்ணிட்டேன், ஆனா பூர்த்தியே ஆகல. ஏன் பூர்த்தி ஆகலன்னா தஸ்ய விக்னகரௌ த்வவுது ராட்சசௌ காமரூபிணோ, நினைச்ச ரூபத்தை எடுத்துக்கக்கூடிய ரெண்டு துஷ்டன் ராட்சசன் இருக்கான். தஸ்ய விக்னகரௌ த்வவுது ராட்சசௌ காமரூப், ரெண்டு பேர் இருக்கான். நினைச்ச ரூபத்தை எடுத்துப்பன். இந்த யாகத்தை ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, விரதேமே பகுஷீர்ணே சமாப்தியம் ராட்சசா விமோ. அந்த ரெண்டு துஷ்டனும் என்ன பண்ணுவான் தெரியுமோ, ஆரம்பத்தன்னைக்கு கெடுக்க மாட்டான். ஆரம்பத்தன்னைக்கே யாகத்தை கெடுத்துட்டா நஷ்டம் இல்லை. என்ன நஷ்டம்னா ரெண்டு முழுஷ்டி தர்மம் தான் நஷ்டம், வேற செலவு கிடையாது. இவன் என்ன பண்ணுவான்னா அவபிரத தன்னைக்கு லக்னத்தை வைப்பனான். அவபிரத தன்னைக்கு பூர்த்தியாகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து சமாம்ச ருதிரௌகேனா வேதிந்தாமப்யவர்ஷதாம் மாரீச்ச சுபாகுச்ச வீரியவந்தௌ சுசிக்ஷிதம். அந்த ரெண்டு பாபிக்கு மாரீச்சன் சுபாகுன்னு பேர். அவன் பேர்பட்டவன் தெரியுமோ, பூர்த்தி அன்னைக்கு அவபிரதத்துக்கு முன்னாடி ரத்தத்தையும் மாம்சத்தையும் கொட்டுவனா அக்னியில, அக்னியை கெடுத்துருவான். அந்த ரெண்டு பாபியும் எப்பேற்பட்டவன் தெரியுமா, வீரியவந்தௌ மகாபராக்கிரமசாலி சுசிக்ஷிதௌ. இப்படி யாகத்தை எப்படி கெடுக்கிறது, வேதத்தை எப்படி கெடுக்கிறது, தர்மத்தை எப்படி கெடுக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு காலேஜ் வச்சிருக்கான் ராவணன். அதில் பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கியிருக்கானா ரெண்டு பாபி சுசிக்ஷிதௌ. அந்த ரெண்டு பேரும் இப்படி கெடுத்துட்டு இருக்கான். அந்த யாகம் இதுவரையில் எனக்கு அது பூர்த்தியே ஆகலை. எனக்கு ஒரு ஆசை, கிரியமான கிருதாவபிருதா பவிதும் அபிலஷாமி தீ. போஜன சொல்கிறான், எனக்கு அவபிருத ஸ்நானம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு. ரக்ஷோ துரிதமுத்தீரிய, அந்த பாபிகளுடைய ராட்சசாலுடைய அந்த துக்கத்திலேருந்து தாண்டி யதோக்தமாக யாகத்தை முடித்து கிருதாவபிருதா அவபிருத ஸ்நானம் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இந்த ஆசையை நீ தான் பூர்த்தி பண்ணி வைக்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ராஜன் பவதா தனயேன வினயாபிராமேண சராசனமித்ரேண சௌமித்ரி மாத்திர பரிஜனேன கிரியமான கிருதுரக்ஷா. இந்த யாகத்தை நான் எப்படி தெரியுமா பூர்த்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த யாகத்தை ரட்சித்து கொடுக்கணும். யாருன்னா பவதா தனயேன, உன் பிள்ளையால் ரட்சிக்கப்பட்ட யாகத்தில் அவபிரத ஸ்நானம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கு எனக்கு. சௌமித்ரிம வினயாபிரா, 12 வயசான் ராமருக்கு. எப்படி இருக்கார் அப்படின்னா ராம் அப்படியே வினயாபிராமே பார்த்தது போரும்னு தோணலை. அவ்வளவு அழகா இருக்காராம். எதனால அழகு, ரூபத்தினால மாத்திரம் இல்லை, வினயாபிராமேன அடக்கம். சராசனமித்ரேன ஃப்ரெண்டோட இருக்கார். என்ன ஃப்ரெண்டுன்னா அம்புரா துணி வில்லு, இதான் ஃப்ரெண்டாம் சத்திரியனுக்கு. வெளியூர் போனவனுக்கு யாருடா ஃப்ரெண்டு அப்படின்னா, வெளியூர் போனவனுக்கு ஃப்ரெண்டு படிப்பு, பரலோகத்துக்கு ஃப்ரெண்டு தர்மம், குடும்பத்தில் இருக்கிறவனுக்கு வீட்டில் இருக்கிறவனுக்கு ஃப்ரெண்டு மனைவி. சத்திரியனுக்கு ஃப்ரெண்டு யாருன்னா ஆயுதம் தான் ஃப்ரெண்டு. சராசனமித்ரேனா, அவருக்கு பின்னாடி சைன்யங்கள்லாம் வேண்டாமன்னா ஒரே ஒத்தர் தான்
சௌமித்ரி மாத்திர பரிஜனேனா, லட்சுமண சுவாமி இளைய பெருமாள் மாத்திரம். இப்பேற்பட்ட அந்த ராமனால கிரியமான கிருதுரட்சா, யஜ்யத்தை ரட்சித்து யாகத்தை ரட்சித்து கொடுக்க வச்சு யஜ்ய சம்ரட்சணம் பண்ணி ரக்ஷோதுரிதமுத்தி ராட்சசர்களுடைய சிரமத்திலேருந்து தாண்டி கிருதாவபிருதா அவபிருத ஸ்நானம் பண்ணணும்னு அபிலஷாமீதி ரொம்ப நாளாக ஆசைன்னார். ராமர் வேணுங்கிறது இப்படி போஜராமாயணத்தில் போஜர் சொல்கிறார். இப்படி என்னுடைய யாகத்தை பல தடவை ஆரம்பித்து நடத்த முடியாமல் பூர்த்தியாகாமல் இருக்கிற அவபிருதம் வரையிலே வராதது. அந்த யாகத்தை பூர்த்தி பண்ணி தரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னார் தசரதன். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.